அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ் தான் பொங்க போகிறேன். அதனால் அரிசி களைஞ்சி வச்சாச்சு. சைடில் டீயுமே போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கேரட் பீன்ஸ் அப்படிங்கிறதுனால பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே கட் பண்ண கேரட் பீன்ஸ் 2 சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சத்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்லேயே வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த பொரியல் கூட தேங்காய் முட்டைன்னு எதுவுமே சேர்க்கலை. வெறுமனையாக ப்ளெயினாக இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு ரைஸ் கூட கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் பொட்டுக்கடலை, இது கூட 1/2 கப் நாட்டு சர்க்கரை, ஒரு சின்ன ஏலக்காய் ஒன்று சேர்த்துருக்குறேன். இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அரைச்ச பவுடர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் நல்லா சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணி கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி கலந்து எல்லாத்தையும் ஒன்று திரட்டிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிடும். நான் ஜீனி சேர்த்து இது பண்ணியிருக்கிறேன். நல்லாயிருக்கும். சரி இந்த வாட்டி நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். இதுவுமே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கிளறி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. குழம்பு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொரியலே செஞ்சு கிளறி கொடுத்துட்டேன். இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம் கூடவே நம்ம வீட்டில் ரெடி பண்ண பொட்டுக்கடலை உருண்டை ஸ்நாக்ஸுக்கு வச்சு பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு செஞ்ச சப்பாத்தி மிச்சம் இருந்துச்சு. அதில் முட்டை போட்டு எக் ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.